இன்னைக்கு நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் திரு தமிழ் இளன் அவர்கள் வருகியிருந்திருக்காங்க. அவர்களை வரவேற்றுவிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லாவா இருக்கம்மா. ஓகே சார். ஒரு இந்த படிப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி படிப்பு சம்பந்தமாக, அதாவது இந்த அரசு பணி அப்படிங்கிறது மத்திய அரசுனாலும் சரி, மாநில அரசு நடத்தக்கூடிய அரசு பணி தேர்வுகள் அப்படின்னாலும் சரி, அவங்க என்னமோ கேட்குறது ஆயிரக்கணக்கில் தான் கேட்பாங்க. நான் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் விண்ணப்பிக்கிறாங்களா? ஸோ இந்த தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் பெருகிட்டு வந்தாலும் அரசு பணிக்கான அந்த முக்கியத்துவம் ஏன் அதிகரிச்சிட்டே வருது? அதை பற்றி சொல்லுங்கள். நல்லது மகிழ்ச்சி. ரொம்ப குறிப்பாக ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். அதிகம் பேர் லட்சக்கணக்கில் விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் பணியிடங்கள் 1000 அல்லது டிஎன்பிசிலாம் 4000 5000 இப்படி தான் இருக்கிறது. ஆனால் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பணிக்கு வருவது என்பதன் மூலமாக நமது வாழ்க்கை நிலைப்படுத்தப்படுகிறது, சலுகைகள் இருக்கின்றன என்பதை கடந்து நாம் நினைக்கிற பொதுமக்களுக்கான பணியை செய்கிற மனநிறைவும் கிடைக்கும். இதனால் இளைஞர்கள் இதை நோக்கி பயணிக்கிறாங்க. இல்லை இன்னொன்று நம்ம கவனித்தோம் அப்படின்னாக்கா, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க லட்சக்கணக்கானவர்கள் இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து மட்டும் போட்டித் தேர்வை எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா, கவனமாக படித்தாங்கனாக்கா 1.5 ஆண்டுகள்லேருந்து 2 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு அரசு பணிக்கு போயிடலாம். நீங்களே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சியே அவங்களே பல்வேறு தேர்வுகள் நடத்துகிறாங்க. டிஎன்பிசி தேர்வுகள் இருக்குது, வங்கி தேர்வுகள் இருக்கிறது, சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது, இந்து சமய அறநிலையத்துறையோட இங்கே தனியாக தேர்வு நடத்துகிறாங்க, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. அப்போ போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் அதிகமாக இருந்தால் அவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க இந்தியாவில் போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு. அவங்க ஒரு 2-2.5 ஆண்டுகள் தொடர்ந்து தேர்வுகள் எழுதி கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு அரசு பணிக்கு வந்துடலாம். நல்லது. இப்போது யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும்னா அவங்களுக்கான அடிப்படை தகுதிகள் என்ன? யூபிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்கான அடிப்படை தகுதி 2 தான். ஒன்று, ஏதாவது ஒரு இளங்கலை படிச்சிருக்கணும். யூஜி கோர்ஸ் எதுவாகவும் இருக்கலாம். அது பிஏ தமிழும் படிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸும் படிச்சிருக்கலாம், பிஇயும் படிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு இளங்கலை, வயது 21 முடிஞ்சிருக்கணும். இது 2 தான் கண்டிஷன். இந்த 2 அடிப்படை தகுதிகள் இருந்தால் யாருன்னாலும் விண்ணப்பிக்கலாம். அது ரொம்ப சுவையான ஒரு செய்தி இருக்குது. டிஎன்பிசி தேர்வுகள்லாம் படிக்கும்போது 10வது 12வது இளங்கலை படிச்சிருக்கணும். ஆனால் யூபிஎஸ்சி அதில் வித்தியாசமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வயது அடிப்படையில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சிலர் படிச்சிருப்பாங்கல்ல, அதாவது 10வது 12வது முறையான கல்வி படிச்சிருக்க மாட்டாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வயது அடிப்படையில் இளங்கலை சேர்ந்து படிக்கிறாங்கல்ல, அவங்க கூட யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வயது இருக்குல்ல, அவங்களுக்கு வயது உண்டு. இளங்கலை படித்திருக்கிறதுக்கு 10வது 12வது படிச்சிருக்கணுன்றது இல்லை. திறந்த நிலை பல்கலைக்கழகங்களில் இளங்கலை வாங்கியிருந்தா கூட போதும். நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய யூபிஎஸ்சியில் இருக்கு, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கு. நல்லதுயா. இப்போ இந்த யூபிஎஸ்சியில் சிவில் எக்ஸாம், குறிப்பாக ஃபர்ஸ்ட் சிவில் எக்ஸாம் கேட்குறேன். இந்த சிவில் எக்ஸாம் எத்தனை நிலைகளில் நடக்குது? ஆமாம், பொதுவாக போட்டித் தேர்வுகளில் பொதுவாகவே 3 நிலைகள் இருக்கும். அதை முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முகத் தேர்வு, ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ, அது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 நிலைகளில் தேர்வுகளில் இருக்குது. இந்த முதல் நிலை தேர்வு எல்லாம் கொள்குறி வகை வினாக்கள். நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்கிறோம் இல்லையா, அது டிக் பண்ணிவிட்டு சரியான விடை இருந்தால் போதும். மெயின்ஸில் சப்ஜெக்டிவ் எஸ்ஏ டைப்பாக நம்ம எழுதுறது, இன்டர்வியூவில் நேர்முகத் தேர்வு. இந்த மாதிரி 3 நிலையில் தான் இந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்க்கான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல நடக்கக்கூடிய இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம், அது எத்தனை பேப்பர் இருக்குது? அது எப்படி மாணவர்கள் கிராக் பண்ணுறது? இந்த ப்ரிலிம்ஸ்ன்றது 2 பேப்பர்கள் உடையது. ஒன்று ஜிஎஸ், இன்னொன்று சிசேட். ஜிஎஸ்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ், சிசேட் என்பது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்பது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு 100 கேள்விகள் இருக்கும். இந்த 100 கேள்விகள் எதை அடிப்படையாக வச்சதுனாக்கா, ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒரு 7-8 தலைப்புகளில் ஒன்றுலையும் தோராயமாக 10லிருந்து 15 வினாக்கள் அப்படி தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில ஆண்டு மாற்றுவாங்க. ஒரு ஆண்டு ஹிஸ்ட்ரியில் அதிகமாக போடுவாங்க, ஒரு ஆண்டு ஜியோகிரஃபியில் அதிகமாக போடுவாங்க, ஒரு ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக போடுவாங்க. இந்த 7-8 சப்ஜெக்டில் உள்ள 100 கேள்விகள் இருக்கும். 2வது தாளாக இருக்கிற சிசேட்டில் ஓகே, அந்த 100 கேள்விகள் எதிலிருந்து கேட்பாங்க? அதற்கான பாடத்திட்டம் எதிலிருந்து கேட்பாங்க? பொதுவாக இந்த 100 கேள்விகளுக்கான பாடத்திட்ட நூல் என்பது நமக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி புத்தகங்கள். ஏன்னா அது இந்திய அரசியல், இந்திய வரலாறு அடிப்படையாக இருக்கின்றதால
அடிப்படை நூல் அதுதான். ஆனால் ஒன்றுக்கும் பரிந்துரை நூல்கள் இருக்கின்றன. ம் பொதுவாக 10வது 12வது வரையில் இருக்கிற வரலாறு புவியியல் இந்த அடிப்படையும் நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம கவனமாக இருந்தால் போதும். ஆனால் வினாக்களுடைய தரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நேரடி வினாக்களாக இருக்காது. ஒரு செய்தியை கொடுத்துட்டு 4 கூற்றுகளை கொடுத்து அதை ஆண்டுகள் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அல்லது ஒரு உண்மையை செய்தியை கொடுத்துட்டு அதுக்கு காரணம் இந்த நாளில் எந்த 2 மட்டும்னுவாங்க. அப்போ மேலோட்டமாக படிச்சுட்டு நம்ம ஜிஎஸ் பேப்பரை அட்டன் பண்ண முடியாது. ஒரு பாலிட்டிக்கு நம்ம லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை படிக்கிறோன்னா இந்திய அரசியல் சட்டம் தொடங்கின அந்த ப்ரீஃபியஸ்லேருந்து தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு பாருங்க, அது வரையில் எத்தனை நடந்திருக்குன்ற அளவுக்கு ஆழமாக நம்ம படித்தறியணும். கவனமாக படித்திருந்திருந்தா போதும். அதனால சிபிஎஸ்சி சிலபஸுக்குள்ள ஹிஸ்டரி ஜியாகிரபி புத்தகம் தான் பொதுவாக ரெஃபரன்ஸ் புக்ஸு. ஆனால் இதுக்கு இருக்கிற நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி படிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்த 2வது தாளை பொறுத்த மட்டும் இங்கிலீஷினுடைய காம்ப்ரஹென்ஷன், அப்புறம் மேத்ஸ். அந்த மேக்ஸ் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, மேக்ஸ் நிறைய பேருக்கு வராது, பயப்படுவாங்க, அதெல்லாம் இருக்கு. அது எப்படி அவங்க கிராக் பண்ணி எப்படி மனசுல பதிய வச்சுக்கிறது, மேக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கணக்கை பொறுத்த மட்டும் யூபிஎஸ்சி அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு என்னன்னாக்கா அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு உள்ள மேத்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் பொதுவாக போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம என்ன வழிகாட்டுறோன்னா, எல்லா தேர்வுகளுக்கும் இதுக்குன்னே கிடையாது, எங்கே படித்தாலுமே அது என்னென்னா கடைசி ஒரு 5-10 ஆண்டுகளில் நடந்திருக்கிற வினாத்தாள்களை எடுத்து அதில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்துட்டாங்கன்னா அது போன்ற வினாக்கள் தான் அமையும். ஒரு வயதை குறித்த கணக்கு அல்லது ஒரு ட்ரெயினுடைய வேகத்தை குறித்த கணக்கு, லாப நட்ட கணக்குனா எண்கள் மாறுமே தவிர அடிப்படை அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2வது தாள் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். டோட்டல் மார்க்கில் கூட்ட மாட்டாங்க. 80 கேள்விகளுக்கு 27 கேள்விகளுக்கு சரியாக விடை அளித்தா போதும். நீங்கள் 3 கேள்விகளுக்கு தவறாக விடை அளித்தா 1 மதிப்பெண் குறைஞ்சிரும், 0.833. அதனால் நம்ம ஒரு 80 கேள்விகளில் ஒரு 50-60 கேள்விகளை நல்லா படிச்சுட்டு போய் எழுதினாலே சிசெட்டில் வெற்றி அடைஞ்சிடலாம். கணக்கு குறித்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. 10வது அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அதுக்கு சில புத்தகங்கள் இருக்கிறது, பரிந்துரைகள் இருக்கிறது. அந்த நூல்கள் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் இருக்கிறது. அதை நம்ம படித்தோம்னாலே வெற்றி அடையும். ஃபர்ஸ்ட் இந்த 2வது பேப்பரில் சொன்னீங்க சிசெட்டில் 27 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும்னு. 100 மதிப்பெண்களை கேட்குறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பேப்பரில், அதில் எவ்வளவு எடுக்கும்? 27 வினாக்கள். அது மதிப்பெண்ணு போடும்போது 2ஆல் பெருக்கி போடுவாங்க. அந்த முதல் 100ல் ரொம்ப வேடிக்கையான செய்தி என்னென்னா, கடைசி 2-3 ஆண்டுகளாக அவங்களுடைய மதிப்பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கனாக்கா நாங்கள் 98, 96ன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டிமன்றத்தில் நகைச்சுவையாக சொல்கிற மாதிரி அது 100க்கு 98, 96 200க்கு 45லிருந்து 48 கேள்விகளுக்கு சரியா விடையளித்தவங்களே கடைசி 2-3 ஆண்டுகளில் பிரிலிம்ஸ் என்கிற அந்த கல்லை, அந்த தடையை தாண்டி இருக்கிறாங்க. அப்போ என்ன இந்த பிள்ளைகளுக்கு சிக்கல்னா, தெரியாத கேள்விகளை அதிகமாக அட்டன் பண்ணும்போது மைனஸ் மார்க் போயிடும். அதுலேயும் அதே மாதிரி 3க்கு 1 போயிடும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, தாங்கள் ஆழ்ந்து பாலிட்டி நல்லா படிச்சிருக்கோம்னா அந்த கேள்விகள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம். ஹிஸ்டரி நல்லா படிச்சிருக்கோம், ஏதோ தெரியாத கேள்விகள் ஒரு 3-4 வேணா நம்ம ரிஸ்க் எடுத்து அட்டன் பண்ணலாமே தவிர தெரியாத கேள்விகளை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக வெற்றி அடைகிற பிள்ளைகள் 100 கேள்வியுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டைலில் 80லேருந்து 85 அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்ப புத்திசாலித்தனமானது. இல்லை நெகட்டிவ் மார்க் அதிகமாக இவ்வளவு கேள்வி நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கா? அப்படிங்கலாம் ஒன்று கிடையாது. நீங்கள் இப்போதைக்கு 1000 பணியிடங்கள்னா ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுறவங்கள 11,000லேருந்து 12,000 பேரை பாஸ் பண்ணுறாங்க இல்லையா? டாப்பில் வர்ற 11,000 12,000 பேர் அவ்வளோ. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்து 44 மார்க் தான் முதல்லன்னு வச்சுக்கோங்க, 88 மார்க் தான் வருது அப்படின்னா அதிலிருந்து வர்றவங்க டாப் 12,000 அப்படி தான் கிளியர் இது பண்ணுவாங்களே தவிர இவ்வளோ மார்க் இருக்கணுன்ற கட்டாயங்கள்லாம் கிடையாது. அடுத்தது மெயின்ஸ். ஸோ அதில் எத்தனை பேப்பர், அது எப்படி மாணவர்கள் கவனம் செலுத்தி படிக்கிறது? மெயின்ஸ் என்கிற அந்த முதன்மை தேர்வு, இந்த ப்ரிலிம்ஸ் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ மே 25 நடந்திருக்கிறது. இதுக்கான தேர்வு முடிவு 15-20 நாளில் வந்துடும். உடனடியாக நமக்கு செப்டம்பர் அக்டோபரில் மெயின்ஸ் நடக்கும், ஒரு 100 நாள் இடைவெளியில். முன்னாடி இருந்த பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்த இதே ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, காமர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பாலிட்டி, இதெல்லாம் இப்போ விடைத்தாளில் நம்ம எஸ்ஏ டைப்பில் எழுத போகிறோம். அதுதான் இதில் 7 தாள்கள் இருக்கிறது. 7க்கும் 250 மதிப்பெண்கள், மொத்தம் 1750 மதிப்பெண். இந்த 7ல் 5 எல்லாருக்கும் காமன், இந்தியா முழுவதும் எழுதுறவங்க. அது என்னென்ன பேப்பர் 5? அது முன்னாடியே நம்ம சொன்ன GS1, GS2, GS3, ஜெனரல் ஸ்டடீஸ் 1,
ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ன்னு சொல்லிட்டு அடுத்த 2 பேப்பர்கள் வந்து ஒன்று எத்திக்ஸ், அறம் சார்ந்த செய்திகளை இந்த மாணவர்கள் எப்படி அணுகுறாங்க, அலுவலகத்தில் அறத்துக்கு எதிரான நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டி இருந்தால் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்குற எத்திக்ஸ். இன்னொன்று எஸ்ஏ. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 அல்லது 3 தலைப்புகளில் அவங்க கட்டுரை எழுதுகிற திறன், ஒரு செய்தியினுடைய மறுபக்கத்தை அவங்க பார்க்குறாங்களா. இன்றைக்கு பெண் உரிமைனா அதனுடைய மறுபக்கம், காஷ்மீர் இஷ்யூ இருக்குன்னா அதனுடைய இன்னொரு பக்கத்தையும் பார்த்து கட்டுரை எழுதுறாங்களான்னு பார்ப்பாங்க. இந்த 5 தாள்கள் எல்லோருக்கும் பொதுவானது. 2 தாளை வந்து ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க, விருப்பப்பாடம். இந்த 7 சேர்ந்து ஒன்றுக்கும் 250 மதிப்பெண், 1750 மதிப்பெண்ணை கொண்டது இந்த மெயின்ஸ் எக்ஸாம் என்கிற முதன்மை தேர்வு. இந்த 2 பேப்பர் சொன்னீங்க, இதில் விருப்ப பாடத் தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த விருப்ப பாடத் தேர்வை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? விருப்ப பாடத் தேர்வை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதுக்கு 3 முதன்மை கேள்விகள் இருக்கு. ஒன்று, அந்த விருப்ப பாடம் எனக்கு பிடிச்சிருக்குதா என்பது. இப்போ நம்ம இளங்கலையில் நம்ம ஏதோ ஒன்று படிச்சிருக்கிறோம், நம்ம விருப்ப பாடம் அதுவே தான் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு பேச்சுக்கு பிஏ ஹிஸ்ட்ரி ஒருத்தர் படிச்சிருக்கிறாருன்னா அவருடைய விருப்ப பாடம் ஹிஸ்ட்ரியே தான் எடுக்கணுன்றது கிடையாது. அவருக்கு மொத்தமான சப்ஜெக்ட் வந்து ஒரு 25-26 சப்ஜெக்ட் இருக்குது, 23 மொழிகள் இருக்கின்றன, எதை வேணாலும் எடுக்கலாம். அப்போ முதல்ல அவருக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். 2வது, அதுக்கான புத்தகங்கள் நேரடியாக கிடைக்குதான்னு பார்க்கணும். 3வது, அண்மையில் வந்த தேர்வு முடிவில் அந்த ஆப்ஷனில் எவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 3 தான் ஆப்ஷன் தேர்வில் முக்கியமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இளங்கலை தேர்வில் தான் படிச்சிருக்கிற அதே பாடத்தை விருப்ப பாடமாக எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இப்போ நம்மகிட்டே வந்து பொறியியல் படித்த மாணவர்கள் வரலாறுல ஆர்வமாக இருப்பாங்க, அவங்க வரலாறு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஆர்வமாக இருப்பாங்க, அவங்க தமிழை படிப்பாங்க. அதில் விருப்ப பாடத்தை கவனமாக தேர்வு பண்ணணும். ஏன்னா விருப்ப பாடத்தில் பொதுவாக GS 1, 2, 3 இந்த எஸ்ஏ எத்திக்ஸில் போடுறதை விட இதில் ஒரு 10லேருந்து 15% மதிப்பெண் பொதுவாகவே யூபிஎஸ்சி அதிகமாக போடுறாங்க. அதனால் இந்த ஆப்ஷன் மார்க் வந்து நமக்கு இன்டர்வியூவை டிசைட் பண்ணுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் தொடர்பான கேள்விகளும் நம்முடைய ஹாபி, பழக்க வழக்கங்கள் தொடர்பான கேள்வியும் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் அதிகமாக இடம்பெறும். அதனால் இந்த ஆப்ஷன் தேர்வில் மாணவர்கள் தங்களது விருப்பத்தை அறிந்து தேர்வு பண்ணணும். அப்போ இந்த ஆப்ஷனலில் மொத்தம் எத்தனை இருக்குது, அதில் நீங்கள் விருப்பம் அறிஞ்சு தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கும் அவங்க படிக்கக்கூடிய டிகிரிக்கும் சம்மந்தம் இருக்கா? அதை வச்சு பேஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? ஆமாம், அப்படி அவங்க படிக்கும்போதே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க படிக்கும்போதே ஒரு இயற்பியல் படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இயற்பியலில் பெரிய ஆர்வம் இருக்கிறது, அதுலேயே ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க விருப்ப பாடமாக எடுக்கிறது நல்லது தான். இல்லை ஒருத்தர் வந்து சட்டம் படிச்சிருக்கிறாரு, அவர் பிஎல் முடித்ததுக்கப்புறம் பாலிட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நுணுக்கமான விஷயம் தெரியும், தான் படித்திருக்கிற படிப்பையே விருப்ப பாடமாக எடுப்பது நல்லது தான். இப்போ என்கிட்ட கூட சிலர் படிக்க வரும்போது தமிழை வந்து இளங்கலை முதுகலை படித்தவங்க தமிழ் விருப்ப பாடம் எடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த பாடத்துக்கு அதுக்கு தொடர்பு இருக்கணுன்றது இல்லை, அவருடைய விருப்பம் தான் அதில் ரொம்ப 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 முதன்மையானது, அவங்களுடைய விருப்பம் தான். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என்னோட பேர் ஜெயசூர்யா சார். நான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன், எம்ஏ ஜேர்னலிசம். இப்போ யூபிஎஸ்சி வந்து படிக்கலான்னு இன்ட்ரெஸ்டட், பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜேர்னலிசம் படித்தவங்க வந்து அது வந்து ஓவர்லேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இல்லை டஃப்பாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் சார். நன்றி ஜெயசூர்யா, நீங்கள் வினா எழுப்பினது பலருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வினாவாக தான் எழுப்பியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்கிற நடப்பு நிகழ்வுகள். நீங்கள் என்ன ஒரு ஹேபிட் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணுன்னாக்கா, இப்போது தமிழ் இந்து வருகிறது, ஆங்கிலத்தில் இந்து வருகிறது, தினமணி வருகிறது, இதெல்லாம் நடுப்பக்கத்தில் கட்டுரைகள் வருகின்றன. நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து அந்த இதழ் என்ன கருதுகிறது. இப்போ மணிப்பூர் ஒரு சிக்கல் இருக்கிறது, காஷ்மீரினுடைய இது, அல்லது வேளாண்மை சட்ட சீர்திருத்தம், பொது சிவில் சட்டம், இதெல்லாம் வருகிற போது அதனுடைய 2 பக்கத்து கோணத்தையும் அவங்க எழுதுவாங்க. அல்லது ஒரு நாள் அதற்கு ஆதரிச்சு கட்டுரையும், அதற்கு அடுத்த நாள் அது எதிர்ப்பு கட்டுரையும் வரும். இப்போ நீங்கள் இந்த எடுத்து தனியாக படிக்கிற போது அவங்க இந்த அரசியல் சட்டத்தில் இது திருத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை தொடர்புபடுத்தி பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய செய்தி கிடையாது. செய்தித்தாளை நாள்தோறும் படிக்கிற பழக்கமும், அதை நறுக்கி தனியாக ஃபைல் பண்ணி வச்சுட்டு வர்ற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. பொருளாதாரம் தொடர்பான தலையங்கங்கள்லாம் தனியாக, விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான தலையங்கங்கள் தனியாக, சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் இஷ்யூ இருக்கிறதெல்லாம் தனியான்னு எடுத்து வச்சுட்டு வர்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதை நாம் படிப்பதும் இதனோடு தொடர்புடைய பின் செய்திகளை படிப்பதும் ரொம்ப முக்கியம்.
நான் முன்னாடி என்னுடைய இதில் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் யூபிஎஸ்சி எந்த மாதிரியான வினாக்கள் எழுப்புறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த லைன் நமக்கு கிடச்சி போயிட்டோம். எப்போவுமே முதல் பிஓக்யூன்னு சொல்லுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் படிக்க நடப்பு நிகழ்வுகளில் படித்து புரிஞ்சுக்கிறது எளிமையாக இருக்கும். அதில் ஜெயசூர்யா நீங்கள் படிக்க தேவையில்லை, அருமையான படிப்பு, ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, நடப்பு நிகழ்வோடு தொடர்புடைய படிப்பு தான் அது. அதனால் உங்களால் வெற்றி அடைய முடியும். ஒரு சின்ன ஆர்வம் கூடுதலாக எடுத்துக்கணும், வேறு எது. நல்ல சார். அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் சக்தி பிரியா, சென்னையிலேருந்து நான் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். சார் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஓபிசி மாணவர்கள் வந்து ஹவு மெனி டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும்? அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதில் 9 பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ தமிழ் வழி மாணவர்கள் நாங்கள்லாம் வந்து எந்த மாதிரி சோர்ஸை நாங்கள் எப்படி அணுகி படிக்க முடியும்? பிலிம்ஸ்க்கு வந்து தமிழ் வழி சோர்ஸை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? அது பற்றி கொஞ்சம் விவரித்து சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நல்ல கேள்விமா, ரெண்டுமே ரொம்ப அருமையான கேள்வி பாப்பா கேட்டிருக்காங்க. ஒன்று அவங்க கேட்டது வந்து ஓபிசியாக இருக்கவங்க எத்தனை வயது வரையில் எழுதலான்றது. அது இடஒதுக்கீடு நம்ம முழுசாக கூட சொல்லிடலாம், இருக்கிறது. அப்படியே மூணுத்தையுமே சேர்த்து சொல்லிடலாம். அடுத்த கேள்வி அவங்க கேட்டாங்க, அதுக்கும் பதில் சொல்லலாம். ஆமாம், இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க 32 வயது வரையில் எழுதலாம், 6 அட்டம்ப்ட் எழுதலாம். ஓபிசியாக இருக்கிறவங்க 8 அட்டம்ப்ட் வரையில் எழுதலாம், 35 வயது வரையில் 9 அட்டம்ப்ட் எழுதலாம். இப்போ எஃப்சியாக இருக்கிறவங்க 32 வயது வரையில் 6 அட்டம்ப்ட்டு, ஓபிசியாக இருக்கிறவங்க 35 வரையில் 9 அட்டம்ப்ட்டு, எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க 37 வயதில் எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் எழுதலாம். அப்படி கணக்கு பண்ணோம்னா 21 எழுத ஆரம்பித்தாங்கன்னா 15-16 அட்டம்ப்ட் தரலாம். நல்ல கேள்வி பாப்பா. இன்னொரு நுணுக்கமான கேள்வியை கேட்டாங்க. நம்ம மெயின்ஸில் 7ன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க அதை சரி பண்ணி 9ன்னு சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள்மா. ஏன்னா மீதி 2 பேப்பர் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி பேப்பர், இன்னொன்று உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ். இது 2 எலிஜிபிலிட்டி பேப்பர். அது சும்மா 300 மார்க்குக்கு 75 எடுத்தால் போதும், அடிப்படையானது. அதனால் அது 2ஐயும் நம்ம தவிர்த்துலாம். பாப்பா இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழ் வழியில் படிக்கிறவங்க தமிழில் படித்து எழுத முடியுமான்னு. உறுதியாக எழுத முடியும். இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து வெற்றி அடைந்த 57 பேரில் 2 பிள்ளைகள், காமராஜ் என்ற தம்பியும் சங்கரபாண்டியன் என்ற தம்பியும் முழுசாவே மெயின்ஸ் தேர்வை தமிழில் எழுதியிருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன இடையூறு என்னன்னா, வினாத்தால் ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த வினாவை ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளுகிற அடிப்படை அறிவு நமக்கு இருந்தால் போதும், தமிழில் எழுதலாம். அதுவும் இந்த ஜிஎஸ் பேப்பர் எல்லாம் தமிழில் எழுதும்போது கொஞ்சம் ஆங்கில சொற்களை கலந்தும் எழுதலாம். அவங்களும் சொல்லி ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் எழுதலாம். அது ஒன்றும் பெரிய தமிழ்ல சில வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நேரா தமிழ்ல அர்த்தம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அப்படி பயன்படுத்தலாம். தமிழ் விருப்ப பாடத்தில் தூய தமிழில் எழுதணும். ஆனால் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 பேப்பர் இருக்கு இல்லையா, நான் சொன்னல ஜிஎஸ் 1, 2, 3 எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ், அதை தமிழில் எழுதுகிற பிள்ளைகள் கொஞ்சம் கலப்பு மொழியில் எழுதுறதுக்கு இசைவு தந்திருக்கு. 3மே நல்ல கேள்விகள்மா, வாழ்த்துக்கள், நல்ல படி. ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் ஸ்ரீதர் பேசுறேன், சென்னையில இருந்து, அண்ணா நகர். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம்னா கேட்கலாம் சார்ட்ட. ஐயா நான் ஸ்ரீதர் பேசுறேன் ஐயா, உங்க மாணவன் ஐயா. வணக்கம், சொல்லுங்க தம்பி. வணக்கம், உங்க ஐயம் கேளுங்க. ஐயா இப்போ பிரிலிம்ஸ் முடிச்சேன் ஐயா. உங்களோட நீங்க சொல்லி கொடுத்த ஆல்பா மெடிடேஷன்னால எனக்கு நிறைய கொஸ்டின் பொறுமையா போட முடிஞ்சுயா. நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வேற எதுவும் கேள்வி இருக்காமா ஸ்ரீதர்? இல்ல, உங்களுக்கு நன்றி சொல்லணும் பண்ணேன். நேப்ல வந்து நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காரு. நேரலை ஆல்பா மெடிடேஷன் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னாக்கா, ஆல்பானா கடவுள், இயற்கை, கடவுள் சார்ந்ததல்ல. நம்ம மூளையிலிருந்து உற்பத்தி ஆகிற ஆல்பா பீட்டா காமா ரேஸ். நாம் இப்போவே ஆட்சி பணிக்கு போயிட்டதா நமது 5 புலன்களையும் பார்க்குற ஒரு பயிற்சி. நாகூர் ரூமின்னு ஒரு ஐயா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அந்த பயிற்சியை நான் ஒலிப்பதிவு பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்ச பிள்ளை நன்றி சொல்லிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் வெற்றி அடையணும். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம், பேசுங்கம்மா. எனக்கு வந்து என்ன கொஸ்டின்னா, நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுல பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே தமிழ்ல அட்டெண்ட் பண்ணலாமா? நல்ல கேள்வி. உன்னுடைய பேர் என்னம்மா? லத்திகா சார். லத்திகா, வாழ்த்துக்கள்மா. நல்ல கேள்வி, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கேள்வி தான். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி காமராஜ் என்ற தம்பியும் இன்னொரு தம்பியும் தமிழ்லேயே எழுதினாங்க. ப்ரிலிம்ஸ் தேர்வு தமிழில் மொழி சிக்கல் இல்லை. ஏன்னா அப்ஜெக்டிவ்க்கு நம்ம ஏபிசிடி தான் டிக் பண்ண போகிறோம். கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கும், டிக் பண்ண போகிறோம். மெயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த 7 தாள்களையும் நம்ம தமிழில் எழுதலாம்.
GS 1, 2, 3 SA எத்திக்ஸ் நம்முடைய ஆப்ஷன்னா தமிழ்னு கிடையாது. நீங்கள் வரலாறு எடுத்திருந்தாலும் பொருளாதாரம் எடுத்திருந்தாலும் அதையும் நீங்கள் தமிழில் எழுத முடியும். இன்டர்வியூவையும் தமிழில் அட்டன் பண்ண முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள் கடைசி ஒரு 5-6 ஆண்டுகளாக இன்டர்வியூ மட்டும் ஆங்கிலத்தில் அட்டன் பண்ணுறாங்க. அதில் சிரமம் எதுவும் இருக்கா? அது என்ன காரணம்னா, நம்முடைய டிரான்ஸ்லேட்டர் மீடியேட்டர் நடுவில் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்முடைய மொழியை மொழிபெயர்ப்பாங்க, நம்ம உணர்வை அவங்க கடத்த முடியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு வேளாண் சட்ட சீர்திருத்தம், அதில் சில செய்திகள் நல்லா இருக்கு, ஒன்று திருத்தம் பண்ணலான்னு நான் கொஞ்சம் கோபமாவோ அழுத்தமாவோ விவசாய குடும்பத்தை சேர்ந்த நான் மாணவனாக வெளிப்படுத்துறேன் சொல்லலாம். அதர் சைட் ஆஃப் த விஷயத்தில் நீங்கள் சொல்றது யூபிஎஸ்சி வரவேற்கிறாங்க. முழுசாக தான் நீங்கள் இது பண்ணக்கூடாது. தவிர அரசியல் சட்டத்தினுடைய வேளாண் சட்ட திருத்தத்தினுடைய நன்மைகளை சொல்லிட்டு இன்னொரு 5% மாற்றங்களை விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அது விவசாய குடும்பத்திலேருந்தே வர்ற பிள்ளைகளை சொல்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்படி அந்த கோபத்தையும் மெல்லிய அறச்சீற்றத்தையும் இந்த பிள்ளைகள் வெளிப்படுத்தும் போது அந்த மொழிபெயர்ப்பாளர் சில நேரங்கள் அந்த கடத்தாமல் விட்டுருவாங்க அவங்களுக்கு. அதனால் நமது பிள்ளைகள் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்வியூக்கு மட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் கிராமட்டிக்கலாக இல்லை புரோக்கனாக இருந்தால் கூட அது யூபிஎஸ்சி பண்ணுறதில்ல. நீங்கள் பதட்டம் இல்லாமல் கேள்வி அட்டன் பண்ணுறீங்களா? பாப்போடைய கேள்விக்கு நேரடியான விடை, நீங்கள் தமிழிலேயே முதன்மை தேர்வையும் எழுதலாம், நேர்முக தேர்வையும் அட்டன் பண்ணலாம். அதற்கு முழுமையான வாய்ப்பு யூபிஎஸ்சி தந்திருக்கிறது. ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது அந்த நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு சொல்கிறப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சு அதை ஒரு பெண்டிங் மாதிரி வச்சு படிக்கணும்னு சொன்னீங்க. பொருளாதாரம் அதை தனியாக பிரித்து படிக்கணும், விளையாட்டு இதெல்லாம் தனியாக பிரித்து படிக்கணுன்றப்போ அந்த வாசிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அவங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்கன்னா அது எப்படி அவங்க வாசிக்கணும்? ஆமாம், பொதுவாகவே வாசிப்பு முறை தான் இந்த யூபிஎஸ்சியை மாணவர்களை உயர்த்துறது. ஒரு வரிக்குள்ளிருந்து 4 வினாக்களை எழுப்புவதற்கான வாய்ப்பு எப்போதுமே அதில் சூட்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மின்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேகு செம்ஸ்போர்டு, இந்திய அரசியல் சட்டம்னா அது எங்கே வந்தது, யார் முன்மொழிஞ்சாங்க, எந்த ஆண்டு அந்த சட்டம் முன்மொழியப்பட்டது, அதை வழிமொழிஞ்சவங்க யார், எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அது முன்மொழியப்பட்டது அப்படின்ட்டு ஒரு சின்ன வாக்கியத்துக்குள்ள 5-6 கேள்விகள் புதைந்திருக்கிறது. அப்போ நம்ம கவனமாக எல்லாத்தையும் அடிக்கோடிட்டு படிக்கிற முறை முக்கியம். அது செய்தித்தாள் தலையங்கங்களை நம்ம கூர்மையாக படிக்கும். நல்லது. இன்னும் பேசலாம் விரிவா. ஒரு நேர் இருக்காங்களா? நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நான் சதீஷ் தென்காசியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். சொல்லுங்க தம்பி. சார் நான் இப்போ தான், என் பேர் சதீஷ், நான் தென்காசியில இருந்து பேசுறேன். சார், இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், காமர்ஸ் கம்யூனிகேஷன் குரூப்பு. யூபிஎஸ்சி படிக்க 12th முடிச்சிட்டேன். இப்போ டிகிரில இருந்தே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம்? நல்லது சதீஷ், வாழ்த்துக்கள்மா. +2 முடிச்ச உடனே அந்த கனவோட விசாரிக்கணும்னு வந்திருக்கீங்க. இளைஞர்களுக்கு முக்கியமான வழிகாட்டினீங்க, ரொம்ப சரிதான். இதை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, கல்லூரிக்கு போன உடனே 2வது ஆண்டிலிருந்தே நாம் யூபிஎஸ்சிக்கான புத்தகங்களை வாங்கி வச்சு படிக்கிறது, வினாத்தாள்களை பார்க்குறதுன்ற பயிற்சி எடுத்துக்கிறதும், நம்முடைய விருப்ப பாடம் எதுன்னு தேர்வு பண்ணி 2வது 3வது ஆண்டுலேயே படித்து முடிச்சிடுறதும் நல்லது. பொதுவாக யூபிஎஸ்சி ஃபீல்டுக்கு வர்ற எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய ஆப்ஷன் பாடத்தை முதல்ல படித்து முடிச்சிருவாங்க. கல்லூரியில் படிக்கும் போதே படிக்கிற பல பிள்ளைகள் எங்கள் கிட்ட இருக்காங்க. தம்பி இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காரு, அதுக்கு நான் எப்போவுமே வழிகாட்டுதல் அந்த பிள்ளைங்க பொறுப்பில் தான் விடுவேன். எனக்கு என்ன எடுத்த உடனே நீங்கள் கேட்ட முதல் கேள்வியை தகுதி கேட்டீங்க. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா எனி யூஜி டிகிரி. அதில் தென்காசியில் இருக்க சதீஷ் அவருக்கு எது விருப்ப பாடம் என்பது தான். அவருக்கு ரொம்ப காமர்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பிகாம் படி, ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் பிடிச்சிருக்குன்னா பிஏ ஹிஸ்ட்ரி படி. ஏன்னா எல்லா பாடங்களும் யூபிஎஸ்சிக்கு பயன்படும். இப்போ இங்கிலீஷ் படிக்கிறவங்க கூட வெற்றி அடைகிறாங்க, ஏன்னா அவங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷும் அவங்களுடைய ரிட்டன் ஸ்கில்ஸும் வெக்கபுலரியும் நல்லா இருக்கிறதால வராங்க. அதனால் அந்த பிஏ படிப்பு என்பது உங்களுக்கு விருப்பமான பாடத்தை படிங்க. ஆனால் கல்லூரியில் சேர்ந்த முதல் ஆண்டிலிருந்தே இணையதளங்கள் வழியாக யூபிஎஸ்சி பற்றிய செய்திகளை தேடி அறிந்து படிங்க தம்பி, வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பிரியதர்ஷினி பேசுகிறேன். வணக்கம்மா. நான் இப்போ தான் சார் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். உங்கள் ஷோவை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன டவுட்னா, பர்சனாலிட்டி டெஸ்ட் நம்ம டெல்லியில அட்டென்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா மெயின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்லேருந்து அட்டென்ட் பண்ண முடியுமா? ஆமாம், எங்கே பண்ணணும்? வாழ்த்துக்கள்மா. நீங்களும் +2 முடித்த நிலையிலேயே ஐஏஎஸ் பற்றி தெரிஞ்சுன்னு விருப்பப்பட்டிருக்கீங்க. பிரியதர்ஷினி, வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கானதுமா, இன்டர்வியூவுக்கு நாம் யூபிஎஸ்சி அலுவலகத்துக்கு டெல்லிக்கு தான் போகணும். ஆனால் மெயின்ஸ் தேர்வுகளை உங்கள் மாநிலத்திலேயே நீங்கள் எழுத முடியும். இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு மையங்கள் பாண்டிச்சேரியிலே அமையறது வாய்ப்பு இருக்குது, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கும். ரொம்ப தள்ளிலாம் போட மாட்டாங்க.
இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து இங்கே சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில் ஒரு 5-6 இடங்களில் தான் நடக்கும். மெயின்ஸ் தேர்வை அந்தந்த மாநிலங்களிலே எழுத முடியுமா? நீங்கள் நேர்முக தேர்வுக்கு மட்டும்தான் டெல்லிக்கு போக வேண்டியிருக்கும். வாழ்த்துக்கள்மா, மகிழ்ச்சி. நல்லது சார். நம்ம ப்ரிலிம்ஸ் பேசணும், அடுத்து மெயின்ஸ் பேசணும், 9 பேப்பர், அதுக்கடுத்து இறுதியான கட்டம் வந்து இன்டர்வியூ, நேர்முக தேர்வு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக பேசலாம் சார். இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட், இது பொதுவாகவே யூபிஎஸ்சி எதற்காக வைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆட்சி தலைவர் பொறுப்பையோ அல்லது ஐஆர்எஸ்ஐயோ ஐபிஎஸ்ஐயோ தரும்போது அவர்கள் எவ்வாறு இருக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனலாக அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை எப்படி எதிர்கொள்வாங்க, அதுதான் அவங்க பார்க்க விரும்புகிற செய்தி. பெரும்பாலும் இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூனுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க உலக அறிவையும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸையும் இன்டர்நேஷ்னல் ஜியோகிரஃபி ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு போவாங்க. ஆனால் தங்களுடைய சொந்த மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. பல இன்டர்வியூவில் நீ உன்னை வந்து உன்னுடைய டிஸ்ட்ரிக்டே கலெக்டராக போட்டால் நீ என்னென்ன வேலைகள்ப்பா ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைகள் தயாராக இருக்கும். சில நேரங்கள் ஈஸியாக தாண்டிடுவாங்க. நேர்முக தேர்வில் தோல்வி அடைகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது காரணங்களா? அந்த பதட்டம் இன்மை இருக்கிறது அல்லவா? சில நம்ம பேர் இருக்கும், நம்ம பேருக்கு ஒரு பொருள் இருக்கும், நம்ம அப்பாவுடைய இது போட்டிருக்கோம், அவங்க பேர்லையோ அவங்களுடைய விவசாயினாக்கா விவசாயத்தை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்ப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியம் இந்த ஹாபி, நம்முடைய பொழுதுபோக்கு இருக்கிறது அல்லவா? இந்த பொழுதுபோக்கை நம்ம குறிக்கிறது ஏதோ வேடிக்கையாக கிரிக்கெட்னு குறிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க ஆழமான கேள்விகள் வச்சுருப்பாங்க. ஏதாவது கிரிக்கெட் ரூலை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. நாம் பாட்டுன்னு அப்படியே சொல்ல முடியாது. நாம் ஏதோ வாட்சிங் ஃபில்ம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அப்போ படம் பார்க்குறீங்கன்னா எந்தெந்த படங்கள்லாம் வந்து ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கு, யார் சிறந்த நடிகர்கள்ன்றவரெல்லாம் ஆழமான கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த ஹாபியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் பதட்டம் இல்லாமல் வினாக்களை எதிர்கொள்ளுதும். ஒரு வினாவுக்கு நமக்கு விடை தெரியலன்னா நீங்கள் சாரி சொல்லிட்டு இதை பற்றி நான் சிந்திக்கல சார், அது தொடர்புடைய இன்னொரு விஷயம் இருக்குது சொல்லட்டுமான்னு அனுமதி கேட்டு நீங்கள் பேசலாம். உங்களுடைய பதட்டமின்மையும் உங்களுடைய நடப்பு செய்திகள் இருக்கிற நிகழ்வும் உங்களது ஊர், உங்களது மாவட்டம், உங்களது மாநிலத்தை பற்றிய செய்திகளையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாலே இதுக்கு பதட்டம் இல்லாமல் போகலாம். ஆனால் பல்வேறு பயிற்சி மையங்களில் மாக் டெஸ்ட் நடத்துகிறாங்க, மாதிரி நேர்முக தேர்வுகள் நடக்குது. இன்னும் நேர்முக தேர்வு தொடர்பாக கேள்விகள் இருக்குது சார், தொடர்ந்து பேசலாம். 2 நேர காத்திருக்காங்களா, அவங்க பேசிட்டு நம்ம பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? இல்ல சார், நான் கரோலின் டிஸ்ட்ரிக்டா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன கேட்கலாம். நான் 12th பயோமெக்கானிக்ஸ் படிச்சேன் சார். இப்ப காலேஜுக்கு அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அக்ரிகல்ச்சர்ல போட்டிருக்கேன் அட்மிஷன். அடுத்து நம்ம இப்ப படிக்கிற செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்றது ஓகேவா, இல்ல நெக்ஸ்ட் 1.5 இயர் படிச்சு கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி? நல்லதுப்பா. முன்னாடியே ஒரு நேயர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்கம்மா, வாழ்த்துக்கள். பொதுவாகவே நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்த்த மாதிரி அறிவுக்கரசு ஐஏஎஸ்ன்னு ஒரு படத்தில் காட்டுவாங்க. அதுமாதிரி பிள்ளைகளை படிக்கும் போதே பொது அறிவில் ஆர்வமாக படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள், நான் கூட கல்லூரியில் 2வது ஆண்டு படிக்கலான்னு சொல்கிறேனே தவிர, உண்மையிலேயே பேர்னிங் டிசையர் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இருந்தே வரலாறு, ஒரு மேப்பை வீட்டில் வாங்கி ஒட்டி வைக்கிறது, எந்த செய்தி அந்த நாடு எங்கே இருக்குன்னு பார்க்குறது, வரலாற்று செய்திகளை படிக்கிறது, அப்படி பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாக்கா நாம் படிக்கலாம். அதனால் நீங்கள் முதல் ஆண்டிலே தொடங்குறதே கூட நல்லதுமா. தாமதமான 2வது ஆண்டில் உறுதியாக தொடங்கிடுது. வாழ்த்துக்கள்மா. அடுத்த நேர் போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என் பேர் ரூபாஸ்ரீ. நான் செங்கல்பட்டுல இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன கேட்கலாம். இப்பதான் சார் நான் 12th முடிச்சேன். காலேஜ்லயே வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்படுறேன். அது எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது தெரியல சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் நம்ம கேள்வி வாங்கிக்கலாம் சார். அடுத்த நேயர், நீங்க உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை சொல்லலாம், கேட்கலாம், பேசலாம். நேர இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம். வணக்கம்மா, டிவி பார்க்காம பேச முடியுமா? இப்போ வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு தமிழ் ஆப்ஷனலும் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இதுல வந்துட்டு தமிழ் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் படிக்க வேண்டிய நூல்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனால மற்ற ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது நல்லதா? ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. புரிஞ்சு, உங்க கேள்வி புரிஞ்சது. நன்றி. ரெண்டு கேள்விகள். முதல்ல அவங்க கேட்டவங்க வந்து எப்போ படிக்க தொடங்கலான்றது தான். அது முன்னாடி கேட்ட அதே பாப்பா தான். அதில் இப்போ இருந்தே படிக்க தொடங்கலாம். நீங்கள் செய்தித்தாள்களை பாருங்கள். செய்தித்தாள் இப்போ நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள் சிலது இந்த தலைப்பை ஒட்டி வருது இல்லையா? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்து வருகிறது, அல்லது அரசியல் சட்டத்தில் அதை பற்றிய விஷயங்களை படிக்கலாம். இது ஒன்று. தமிழ் விருப்ப பாடம் என்பதை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து மொத்தம் 17 நூல்கள் 2வது தாள்லையும் 11 நூல்கள் முதல் தாள்லையும் இருக்கிறது.
இதை படிக்கிறது ரொம்ப எளிமை தான். ஏன்னாக்கா தாய்மொழியாக இருக்குது, கிரியேட்டிவ் ரைட்டிங் எழுத முடியும். இன்னொன்று இந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இந்த கதைகள்லாம் நமக்கு முன்னாடியே தெரியுன்றதால நம்ம படிக்க முடியும். தமிழ் விருப்ப பாடம் எடுத்து பல பிள்ளைகள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த ஆண்டு வெற்றி அடைந்த ஒரு 3-4 பிள்ளைகள் தமிழ் விருப்ப பாடம் எடுத்தாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, பரப்பளவு அதிகமாக இருக்குது, அது எப்படி படிக்க? பரப்பளவுன்னு அதிகம் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லப்போனால் மற்ற விருப்ப பாடங்கள் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டியிருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த இலக்கண பகுதி இருக்கு இல்லையா, எப்படி நம்ம சிசாட்டில் கணக்கில் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும்னு சொன்னோமோ, தமிழ் விருப்ப பாடத்தில் இலக்கண பகுதி இருக்குது. தொல்காப்பியம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த இலக்கண பகுதியை நம்ம ஆழமாக அந்த ஒரு 20 நாட்கள் நடக்கிற வகுப்போ அல்லது ஒரு நாம ஒதுக்க வேண்டிய 1 மாதமோ தான் கவனம். மீதி எல்லாமே எளிய நாடகங்கள், யாருக்கும் வெட்கமில்லை நாடகம், முத்துப்பட்டன் கதை, குருபீடம் ஜெயகாந்தனுடைய சிறுகதை புத்தகம், சித்திரப்பாவின்னு ஒரு புதினம், திருக்குறள்ல ஒரு 35 அதிகாரம், இப்படி எளிமையாக தான் இருக்கிறது. அந்த இலக்கண பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம படிக்க வேண்டியிருக்கோம். எல்லா ஆப்ஷன்லையும் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட 20-30% கவனமாக தான் படிக்க வேண்டும். நிச்சயமா. அதற்கு முன்பாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னு கேட்டலாம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? சார், என் பேரு மோகனா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஒன்னு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எப்படி யூனிக்கா பிரசன்ட் பண்றது, ரெண்டாவது வந்து இப்போ என்னோட டிகிரி வந்து தமிழ் கிடையாது. சப்போஸ் இப்போ நான் தமிழ் ஆப்ஷனல் எடுத்தேன்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னவா இருக்கும் சார்? ஓகே மேம், கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேள்வி வாங்கிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என்னோட பேர் முருகானந்தம். சொல்லுங்க சார். கும்பகோணத்துல பேசுறேன் சார். நல்லது சார். சார், எனது பையனை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சிருக்கேன். அவன் யூபிஎஸ் தான் நான் இது படிக்கணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஆகணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா எப்பல இருந்து அவன் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்லது சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. 2 நேருமே நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. முதல்ல கேட்ட பாப்பா வந்து அவங்க அந்த மெயின்ஸ் சம்மந்தமாக யுனிக்காக எழுதுறது எப்படி, அந்த யூனிக்னஸ் தான் யூபிஎஸ்சி நல்ல வார்த்தையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நம்முடைய சுய சிந்தனை அடிப்படையில் எழுதுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல் அது இதுன்றது வாசிப்பு மட்டும் பார்த்தாது, எழுதுறதுக்கு ரொம்ப அச்சப்பட்ட தேவையில்லை. ஒரு 50 பக்கங்கள் எழுதினோம். ஆனால் 50 பக்கங்கள் A4 ஷீட் மாதிரி இருக்காது, 4 பக்கம் பார்டர் போட்ட மாதிரி இருக்கும். அதில் கிட்டத்தட்ட நம்ம A4 சைஸில் எழுதக்கூடிய வேகத்துக்கு எழுதினோம்னா 1.5 பக்கம் 1.25 பக்கம் நம்ம எழுத முடியும், 4 பக்கம் பார்டர் போட்டுரும். இந்த யூனிக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஒரு விஷயத்தை இந்த தலைப்புகளாக உட்தலைப்புகளை பிரிக்கிறது, அதனுடைய டேட்டாஸ் தேவையானதுக்கு டேட்டாஸ் தர்றது, சின்ன சின்ன டேபிளர் காலங்களை பயன்படுத்துறது, முடிவுரையில் நம்முடைய பார்வை என்னன்ற தனித்துவத்தை காட்டுறது ரொம்ப முக்கியம். இது வந்து பல்வேறு வினாக்களுக்கான இது இருக்குது. நான் பாப்பா அடுத்த கேள்வி தமிழ் விருப்ப பாடம் பற்றி கேட்டதால் அதையே நான் சொல்லிடுறேன். இப்போ அவங்க தமிழ் விருப்ப பாடத்தில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கணும். சோஷியாலஜியில் இந்த வருஷம் 35 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, தமிழில் 3 பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணக்கூடாது. சோஷியாலஜியில் இந்தியா முழுவதும் 35 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் தமிழ்நாட்டில் மட்டும் 3 பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ தமிழில் 3 பேர், தெலுங்குல 6 பேர், இப்படி கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா மொழி பாடம் எடுத்தவங்க எவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்போ தமிழில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் யூனிக்னஸாக எழுதுறதுக்கான பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து தரோம். அந்த சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றினா போதும், ரொம்ப யூனிக்காக எழுத முடியும். ரெண்டாவது கேட்ட ஐயா வந்து அவங்க இப்போ முன்னாடி கேட்டிருக்க பிள்ளைகள் தான். படிக்கும்போதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே பிள்ளை படிக்கலாம். 2வது ஆண்டிலிருந்தே இணைய வழி வகுப்புகளில் சேரலாம். இணையங்களில் செய்திகள் கொட்டி கிடக்கிறது, யூடியூப்பில் பல்வேறு செய்திகள் இருக்கிறது. சிபிஎஸ்சி புத்தகங்களை வாங்கி வச்சுக்கோங்க, செய்தித்தாள் வாங்குங்க. சென்ற ஆண்டினுடைய 5-10 ஆண்டுகளுடைய வினாத்தாள்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கிட்டே வாங்க. கல்லூரியில் இருக்கும்போது 3வது 4வது ஆண்டுகளில் அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கலாம். நல்லது. அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நான் வந்து கவி பேசுறேன், விருதுநகர்ல இருந்து. சொல்லுங்கம்மா. இப்போ வரைக்கும் கேட்டவங்க எல்லாருமே வந்து IPS IAS கேடர் பத்தி மட்டும் தான் பேசுனாங்க. நான் வந்து ஃபுட் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். இப்போ ஃபுட் சயின்ஸ் சம்பந்தமா UPSC எக்ஸாம்ஸ்ல அட்டென்ட் பண்ண முடியுமா? அது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லதுமா, உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேரம் இருக்காங்க, அவங்ககிட்டயும் கேள்வி வாங்கிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். நம்ம இந்த நேரம் ஃபுட் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்க படிக்கிறதுல, அவங்க விருப்ப பாடம் எடுக்கிறதுல நல்ல வாய்ப்பு இருக்குது.
ஆனால் பொதுவாக இந்த கேடரில் கிடைக்கும்போது முதல்ல ஐஏஎஸ் வராங்க, அடுத்து ஐபிஎஸ் வராங்க, அடுத்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் வராங்க, இந்த மாதிரியான கேடர்ஸ் வருது இல்லையா? இப்போது நாம் படிச்சிருக்கிற படிப்புக்கு தகுந்த மாதிரியான துறைகளில் நம்மளை பணியிடமாக அமர்த்துவாங்க. ஒரு செய்திக்கு இப்போ நம்ம தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன், இவங்கெல்லாம் வெங்கட்ராமனுடைய பேரனாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அவங்க மருத்துவத்துறையில் படித்தவங்கன்றதால அவர் இங்கே பணியமர்த்தம் பண்ணும்போது சுகாதாரத்துறையில் பணியமர்த்தம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஃபுட் டெக்னாலஜியில் தான் ரொம்ப ஆர்வம் உடையவங்க அப்படின்னாக்கா நீங்கள் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் கேடரில் வரும்போது உங்களுடைய துறை சார்ந்து பணியமர்த்தம் பெறுவதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட அறிவை காட்டுவதற்கும் அந்த துறையில் மேலும் உயர்ந்த இடத்துல வருவதற்கும் உள்ளே வந்த பிறகு வாய்ப்பு இருக்குமா? அப்படி உங்களுடைய துறை சார்ந்த அறிவில் தெளிவாக இருக்கீங்கன்றதை உங்களுடைய மூத்த அலுவலர்கள் கவனித்து உங்களுக்கான ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டு நீங்கள் அதில் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நல்ல சார். நீங்கள் இந்த நேர்முக தேர்வில் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க. அவங்க அந்த ஃபார்மில் கேட்டிருப்பாங்க, ஹாபிஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து அவங்க ஆழமாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. இந்த நேர்முக தேர்வில் அது எப்படி அவங்க கூப்பிடுவாங்க? அதுக்குன்னு ஃபார்ம் எதுவும் இருக்குமா? அதில் நம்ம என்னென்ன விஷயங்களை குறிப்பிடணும், என்னென்ன விஷயங்களை கேட்டிருப்பாங்க? ஆமாம், நமக்கு இந்த மெயின்ஸ் முடிஞ்ச உடனே இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களுக்கான லெட்டர்ஸ் வருது இல்லையா? அது பாஸ் பண்ணவங்களுக்கு டேஃப்னு சொல்லிட்டு நம்மளை பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம குறிக்கும் போது நம்முடைய ஹாபி, இந்த ஹாபியில் உண்மையாகவே நம்முடைய ஹாபியாக இருந்து குறிச்சிட்டோம்னா ஜெயிச்சிருவோம். எவ்வளோ எது வேணாலும் இருக்கலாம். சில ஸ்டாம்ப் கலெக்ஷன் குறிப்பாங்க. உண்மையிலே ஸ்டாம்ப் கலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் உள்ளே போக போக எந்த ஆண்டில் முதல்ல அச்சிடப்பட்டது, கடைசியாக யாருடைய அஞ்சல் தலை வந்தது, அதுக்கு ரூபாய் மதிப்பை எப்படி வைக்கிறாங்க, பல செய்திகள் இருக்குது. உலகமெங்கும் அஞ்சல் தலைகள் எவ்வாறு வெளியிடப்படுகிறதுன்னு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஸ்விம்மிங் சம்மந்தமான பயிற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதில் இருக்கக்கூடிய 3 நாள் ஸ்ட்ரோக் என்ன, எவ்வளோ நேரம் ஒருத்தர் ஸ்விம்மிங் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்கில் பேக் ஸ்ட்ரோக்கில் எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஆழமான விஷயம் தெரியும். ஒரு சுவையான செய்தி, 2 ஆண்டுகள் முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து பிரியங்கான்னு ஒரு பாப்பா, அவங்க என்கிட்ட தமிழ் விருப்ப பாடம் படித்தவங்க தான், ஐஏஎஸ் கேடரே கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அவங்களோட ஹாபியில் என்ன போட்டாங்கன்னா இந்த எழுத்து வடிவங்களை பற்றி படிக்கிறது. ஏன்னா இப்போ தமிழில் இன்னைக்கு நம்ம எழுதுகிற எழுத்து இல்லை, திருவள்ளுவர் எழுதுனது, அவர் பயன்படுத்தின காணா வேற, நடுவில் பல்லவர் காலத்தில் சோழர் காலத்தில். இப்போ இந்த மாதிரி நமக்கு உண்மையிலே விருப்பமுடைய ஹாபியை போட்டோம்னா வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லது சார். அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? கருப்பசாமி பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சார். இது யூபிஎஸ்சி சார் தமிழ் எழுதலாமா ஆங்கிலத்தில் எழுதாமா, எந்த மொழியில் எழுதலாம்? நல்ல சார், கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சார் பதில் சொல்லுவாங்க. நம்ம யூபிஎஸ்சி தேர்வை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு மொழி இல்லை. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் தேர்வில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. அதுக்கு பொதுநல வழக்கு கூட ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னா, இந்த ப்ரிலிம்ஸ் தேர்வினுடைய வினாத்தாள்கள் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் இருக்குது. ஹிந்திய தாய்மொழியாக விடவங்க அந்த கேள்வி எளிமையாக புரிஞ்சிடுறாங்க. சிசாட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ரஹென்ஷன் அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. இதனால் ஒரு பொதுநல வழக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அதனால் ப்ரிலிம்ஸ் தேர்வை பொறுத்தவரை மொழி தடையே இல்லை. அடிப்படை ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், டிக் பண்ணிட்டு வந்துருப்போம். மெயின்ஸை பொறுத்த மட்டும் நான் முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தமிழ் எழுதுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம்னு தமிழக அரசு வச்சிருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கலைச்சொற்களை உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமான தமிழ் சொற்கள் இருக்குது. அதனால் தமிழ் எழுத முடியும். இன்டர்வியூயும் தமிழ்லேயே அட்டன் பண்ண முடியும். இதனுடைய ஒலிப்பதிவை நீங்கள் பார்த்தீங்கனாலே இதற்கு முன்பே அதை பற்றி விடை சொல்லியிருக்கேங்க. உறுதியாக தமிழில் நம்ம மெயின்ஸ் தேர்வு எழுத முடியும், நேர்முக தேர்வையும் அட்டன் பண்ண முடியும். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க, 12th முடிச்சோடனே ரெடி ஆகிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க அந்த விஷயத்தில் 12th முடிச்சப்போ ரெடி ஆகிறப்போ டிகிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலேயும் கவனம் செலுத்தணும், இன்னொன்று இந்த எக்ஸாம்லேயும் கவனம் செலுத்தணும். அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேர மேலாண்மை கையாளுறதுல நிறைய பேருக்கு நிறைய மன அழுத்தம் வரும், நிறைய சிக்கல்களை சந்திப்பாங்க. ஸோ அவங்க நேர மேலாண்மை எப்படி கையாளுறது? இப்போது அதுக்கு தான் முதல்ல நடுவில் ஒரு பாப்பா கூட நான் இது முடித்த உடனே என்ன படிப்பு படிக்கிறேன்னு கேட்டபோது நான் ஒரு விடை சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் எது இருக்குதோ அதை எடுங்கன்னு. அப்போது விருப்ப பாடத்தை நம்ம படிக்கும்போது அதை நம்ம சுமையாக உணர மாட்டோம். இப்போ எனக்கு தமிழ் இலக்கியம் தான் ஆர்வம்னு வச்சுங்களேன், எனக்கு வரலாறு தான் ஆர்வம், எனக்கு பொருளாதாரம் தான் ஆர்வம், இந்தியன் பாலிட்டி சட்டங்கள் தான் ஆர்வம்னா அது எனக்கு சுமையாக தெரியாது. ஆனால் படிக்கிறப்பவே படிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 21 வயது ஆகாமல் தேர்வு எழுத முடியாது. நீங்கள் கல்லூரிக்கு போகும்போது 18 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கும். சில இதில் டிகிரி முடிப்பாங்க, 21 ஆண்டு முடிஞ்சிருக்காது அவங்களுக்கு. அதனால் சுமையாக எடுத்து படிக்க தேவையில்லை, பொழுதுபோக்காக படிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் எங்கள் பயிற்சி மையத்தில் நாங்கள் பின்பற்றுவது என்னென்னு கேட்டிங்கன்னா, லிவ் வித் ஆடியோ ஃபைல்ஸ், கற்றலில் கேட்டல் நன்று. அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கிய ஆண்டுகளை எல்லாம் உங்கள் குரலையே பதிவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்திய 5 ஆண்டு திட்டங்கள் எப்பப்பெல்லாம் போட்டாங்க அந்த ஆண்டுகளை இப்போ ஏதோ ஒரு நல்ல கட்டுரையை படிச்சுட்டு உங்கள் குரல்லையே கேட்டுக்கிட்டு இருக்கிறது.
அதை ஒரு திரைப்பாடல்கள் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிற இதே தலைமுறை இந்த பொது அறிவையும் மாநிலத்தையும் தலைநகரத்தையும் குடியரசுத் தலைவர்களையும் பிரதம மந்திரிகளையும் அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் எந்தெந்த ஆண்டில் செய்யப்பட்டது என்பதையும் தங்கள் குரல்லையே ஒளிப்பதிவு பண்ணி ஆடியோ ஃபைலாக உருவாக்கி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா சுமையாக இல்லாமல் சுவையாக இருக்கும். பேருந்தில் பயணம் பண்ணும்போதே அவங்களுடைய பொது அறிவு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. அப்படி படிக்கும்போது நிறைய மாணவர்கள் என்னென்னா கல்லூரி படிப்பு முடிஞ்சோடனே படிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இது சுமையாக தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அந்த பூங்காக்கள்லாம் பார்ப்போம். நண்பர்கள் தான் சேர்ந்து படிப்பாங்க, அந்த நண்பர்களாமோட சேர்ந்து படிப்பாங்க. அது சிறந்ததா இல்லை தனியாக வந்து அவங்க வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறது, யார் கூடயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க வீட்டில் இருந்து படிக்கிறது சிறந்ததா? பொதுவாக இந்த கேள்வி முக்கியமான கேள்வி தான். பொதுவாக குழுவாக சேர்ந்து படிக்கிறது தான் சிறப்பானது. எனக்கு என்ன தொடக்கத்திலேயே நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 6 பேர் சேரும்போது நான் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப அறிவுமிக்கவனாக இருப்பேன். அப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். இன்னொருத்தர் வந்து ஜியோகிரஃபியில் மேப்பில் அப்படியே சொல்லுவார். தென் அமெரிக்க நாடுகள்னால் அப்படியே சொல்லுவார். தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம், அவரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இன்னொருத்தர் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப சிறப்பாக குறிப்பெடுப்பார். அப்போ பொதுவாகவே பெரிய குழுவாக உருவாக்காமல் ஒரு 6லேருந்து 7 பேர் கொண்ட குழுவாக உருவாக்கி 7 பேருடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு புலனக்குழு, வாட்ஸ்அப் குழுவையோ டெலிகிராம் குழுவையோ உருவாக்கி நம்ம அறிவை பகிர்ந்து போது 7 பேருக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது ஒரு விஷயம், தனியாக படிக்கிறது இன்னொரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு அகாடமி போய் படிக்கணுமா, வீட்டில் இருந்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. பொதுவாக நான் ஒரு பயிற்சி மையம் நடத்திட்டு இருந்தாலும் அகாடமிக் வந்து தான் ஆகணுன்ற கட்டாயம் எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அகாடமிக் வராமல் வெற்றி அடைந்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அகாடமி எங்கே தேவைப்படுகிறதுனா, நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிற சென்ற ஆண்டினுடைய வினாத்தாள்களில் ஒரு விடை சரி டிக் பண்ணி வந்துருச்சு, அது ஏன் சரி, மீதி 3 ஏன் தப்புன்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அந்த மீதி 3 விடைகளுக்கும் எந்த வினாக்கள் அமைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிவர்ஸ்ல படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்களுடைய சின்ன வழிகாட்டுதல் தேவைப்படுற இடத்துல அகாடமி வந்து நிக்குது. இந்த அகாடமி மூலமான பயன் என்னன்னா, சென்ற ஆண்டில் நாம் எழுதியிருக்கக்கூடிய வினாக்களுக்கான காரணக்காரி அறிவோடு நம்ம படிக்கும் போதும் இந்த ஆண்டில் கேட்க வாய்ப்பு இருக்கிற வினாக்கள் எதுன்றதை அங்கே எடுக்கிறவங்க பயிற்சி தரும்போதும் நமக்கு பயிற்சி மையங்கள் இது பண்ணுது. அதுவும் தமிழக அரசு இந்த நான் முதல்வன் திட்டமும் எடுத்துட்டு வந்த பிறகு இத்தனை முறை தமிழ்நாட்டிலிருந்து கடந்த 2-3 ஆண்டுகளில் ஒரு 30லேருந்து 42 பேர் தான் வெற்றி அடைஞ்சாங்கன்றது இந்த முறை 57க்குன்னு வந்திருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் தான் நான் முதல்வன் திட்டமும் இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு வழிகாட்டுதலும் அந்த செய்திகளும் நமக்கு எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பயிற்சி மையங்கள் கட்டாயம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தேர்வு எழுதுறதுக்கும் வழிகாட்டுதலுக்கும் பயிற்சி மையத்தினுடைய உதவியை கடைசி 6-8 மாதங்களுக்காக பயன்படுத்தி கொள்வது அச்சம் இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ள வழியாக அமையும். நல்லது சார். நீங்கள் குறிப்பிடும்போது இந்த பயிற்சி மையத்தில் கடந்தாண்டு தேர்வு தாள்களை பார்க்குற விஷயம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்க. இந்த கடந்தாண்டு தேர்வு தாள்களை அவங்க எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 4-5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படித்தாலே போதும் அப்படிலாம் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதை அவங்க எப்படி ரெஃபருக்கு எடுத்துக்குது? பொதுவாக கடந்த ஆண்டு வினாத்தாள்கள்லேருந்து நான் சொன்ன அந்த குறிப்பு தான், ஒரு கேள்விக்கான ஒரு விடை சரியான விடை, மீதி 3 விடைகளுக்கு எந்த வினாக்களை உருவாக்க முடியும். யூபிஎஸ்சியினுடைய R&Dயில் உட்கார்ந்துருக்கிறவங்க மீதி 3 விடைகள் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் இல்லை, இது என்ன, அல்லது 2 விடைகள் சரியாக இருந்தால் எலிமினேஷனை நம்ம எப்படி பண்ணுறது, ஏன் இதை இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இந்த வார்த்தைகளில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன வார்த்தைகள் வேறுபாடு இருக்கும். ஈவன், இஃப், ஆல்சோ, இன்க்ளூடிங் அப்படின்ற சின்ன வார்த்தைகள் வந்து அதுக்கான பொருளையே மாற்றும். அப்போ யாரோ ஒருத்தவங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். 5 ஆண்டுகள்னு நான் அடிப்படையாக சொல்கிறேனே தவிர, பொதுவாக 2011-12 காலகட்டத்தில் சிசேட்னு பாடம் வந்து புதிய பாடத்திட்டத்தை வந்திருக்கோம். 12-13 ஆண்டுகள் படிப்பது ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஓகே. நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் சொன்னீங்க, மாணவர்கள் வந்து முழு மூச்சாக தொடர்ந்து படித்தாங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் நிறைய எக்ஸாம் நடத்துகிறாங்க. அவங்க சிவிலில் வந்து தோல்வி அடைஞ்சால் கூட மற்ற எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ அவங்க வங்கி தேர்வில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்க. இப்போ அவங்க இந்த சிலபஸ் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த சிலபஸ் அந்த இதுக்கு ஆப்ட் ஆகுமா? ஆமாம், நல்ல கேள்வி. பொதுவாகவே எல்லா போட்டித் தேர்வுகளுடைய மையமே நான் சொல்லிட்டு இருக்கிறது 7 தான். ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸு, எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்டல், இந்த மாதிரியான 6-7 விஷயங்கள் தான். இதை இந்திய அளவில் நீங்கள் படித்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வை எழுதுறீங்க. தமிழ்நாட்டு அளவில் அதை ஆழப்படுத்தி படித்தீங்கன்னா
டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளை நீங்கள் எழுத முடியும். இதே பொது அறிவு இந்த செய்திகள் வச்சு தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடக்கிறது. ஆனால் சில குறிப்பிட்ட தேர்வுகள், இப்போ வங்கி தேர்வு இருக்குன்னு வச்சுங்களேன், வங்கி தேர்வில் கணக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு நீங்கள் அப்படி படிக்க வேண்டி இருக்குமே தவிர மற்ற போட்டித் தேர்வுகள் எல்லாத்துக்குமே நமக்கு அடிப்படையாக வரலாறு, புவியியல், அரசியல் சட்டம், நடப்பு நிகழ்வுகள் என்பது இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி நடக்கிறது இல்லை, அவங்களுக்கு கூட நடப்பு நிகழ்வுகளும் ஒரு 10 மதிப்பெண் கணக்கும் உண்டு. அதில் ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப சுவையான செய்தி என்னென்னா, ஒரு ஆண்டில் 52 வாரங்கள் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 52 இல்லை 53 வருது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40-45 வாரங்கள் போட்டித் தேர்வு நடக்கிறது. இதில் ஒரு கோர்ஸ் முடித்தவங்க ஒரு ஆண்டில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா 20-25 போட்டித் தேர்வுகளுக்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருப்பாங்க. நபார்டு வங்கிக்கான தேர்வுகள் நடக்கிறது, பல்வேறு தேர்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பணிக்கு நம்ம உறுதியாக வந்துட முடியும். போட்டித் தேர்வில், நடப்பு நிகழ்வுகளில் கொஞ்சம் கணக்கு படத்தில் கவனம் எடுத்துக்கிட்டோம். கவனம் சிந்தராதா? இப்போ ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறோம், இன்னொரு தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம், ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய எய்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் கவனம் சிந்தராதா இது எழுதுகிறப்போ? அதாவது நாம் நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மாதிரி யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிற பிள்ளைகள் இமயமலை ஏறுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு செஞ்சிக்கோட்டையோ திருவண்ணாமலையோ ஏறி காட்டுங்க அப்படின்னாக்க பிள்ளைகள் ஏறி காட்டிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடைமுறை வாழ்வியல் சிக்கலில் குறையினா, டிகிரியை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 26-27 வயதில் இவங்க தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது கூட அவர் கூட படித்த ஒருத்தர் வேலைக்கு போயிருப்பார், வீட்டிலேருந்து நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பணிக்கு போயிட்டும் மறுபடியும் விடுமுறை போட்டுட்டோ இதுலேயோ படிக்கும்போது உளவியலாக அழுத்தம் இல்லாமல், பொருளாதார தடை இல்லாமல் படிக்க முடியும், கவனச்சிதறல் வராது. ஆனால் கீழே தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க மேல் தேர்வுகளுக்கு முயற்சி அடையும் போது தோல்வி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் உயர்ந்ததாக இருக்கிற யூபிஎஸ்சி தேர்வு படிக்கும்போது மற்ற போட்டித் தேர்வுகளில் அவள் எளிதில் வெற்றி அடையலாம். நல்லது சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் தூத்துக்குடி சார், தூத்துக்குடி. சார் நான் பேசுறது ஸ்டூடெண்ட் நேமா? சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம்னா கேட்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் வந்து தர்ஷினி சார், ஆர்ஜே தர்ஷினி. அவங்க வந்து இப்போ பிடெக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க சார், ஃபர்ஸ்ட் இயர். ஓகே சார். அவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து அவங்க அந்த ஒரு இது அதில் அப்ளை பண்ணி அது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அது பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து என்ன சார் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில் எதுவுமே தெரியல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா சார்? இல்லை, அவங்க நான் முதல்வன் என்ன எக்ஸாம் எழுதியிருக்காங்க? பரவாயில்ல. நான் முதல்வன் திட்டத்து மூலமாங்கய்யா நம்ம ஒரு தேர்வு வச்சு தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, அதில் சிறப்பிடம் பெறுறவங்களுக்கு மாதத்துக்கு 7,500 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 10 மாதம், ஒரு ஆண்டு காலத்துக்கு அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை தராங்க. அப்போ அவங்க படிக்கிறதுக்கான பொருளாதார தடைகள், ஏதோ புத்தகம் வாங்கணும், இப்போ வந்து பாலிட்டிக்கான புத்தகம் வாங்கணும், இந்த புத்தகங்கள் வாங்கணும், இதெல்லாம் இது பண்ணணும் வேணும்னா அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கிடைச்சிட்டு தமிழக அரசு அதை ஊக்குவிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கான இலவச வகுப்புகளையும் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் தேர்வில் வெற்றி அடைகிறாங்கன்னா தங்குற இடம்லாம் கூட இங்கேயே தந்து, உணவெல்லாம் தந்து அரசாங்கம் ஊக்குவிக்குது. அதில் நான் முதல்வன் திட்டம் எழுதியிருக்கிற உங்கள் பொண்ணுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்கய்யா. தொடர்ந்து அரசிலிருந்து உங்களுக்கு மின்னஞ்சல்லையோ அல்லது செய்தியாவோ உங்களுக்கு அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற செய்தி வர வேண்டும்னு வாழ்த்துக்கிறோம். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த யூபிஎஸ்சி தேர்வில் நம்ம தமிழக மாநிலத்திலேருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் போயிட்டு இருந்தாங்க. அது கடந்த ஒரு 4-5 வருஷமாக குறைஞ்சிச்சு. இப்போ அதிகரித்து இப்போ இந்த ஆண்டு 57 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாரும் படிக்கணும்னா சென்னைக்கு தான் வந்து இங்கே தங்கி படிக்கிற மாதிரி இருக்கா? ஸோ என்னென்ன விஷயங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் இன்னும் விரிவுபடுத்தப்படணும்? இப்போ வந்து நம்ம தொடக்க நிலையில் அதிகமாக வெற்றி அடைஞ்சிட்டதுக்கான காரணம் வந்து அடிப்படை வந்து நம்மக்கிட்ட கல்வி அறிவு வளர்ந்துருது. நாம் கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் அதில் ஜெயிச்சுட்டு இருந்தோம். இடையில் வந்து மற்ற மாநிலங்கள் போட்டிக்கு வந்துட்டாங்க, அது ஒரு காரணம். இப்போ நான் முதல்வன் திட்டத்து மூலமாக மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுறதால இவங்க எழுதுறதுக்கான இது இருக்குது. இன்னும் முதல்வர் அதை திட்டமிட்டு முறையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து விரிவான, ஏன்னா இப்போது சென்னையில் இருக்க மாதிரி நூலகம் மதுரைக்கு வந்துருச்சு. பல்வேறு மாவட்ட தலைநகரங்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரியான ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் வந்ததுன்னா இன்னும் நம்முடைய வெற்றி விகிதம் அதிகரிக்கும். இப்போ நிறைய மாணவர்கள் நிறைய வந்து காலேஜ் சொந்தங்கள்லாம் 12th முடிச்சுட்டு எந்த டிகிரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து என்னென்னா அவங்க கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் 12th முடிச்சுனே படிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குது. இவங்களுக்கு பெற்றோர் தரப்புலேருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? பொதுவாக அவங்க டிகிரி படிக்கிறதுன்றதை பொறுத்த மட்டும் அந்த பிள்ளைகள் கூட நீங்கள் நண்பராக இருந்து பேசணும்.
அவங்களுக்கு என்ன பிடிக்குது. நான் இன்ஜினியரிங் படிக்கணும் என் கனவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மேலே திணிக்கக்கூடாது. நம்ம நண்பன் படத்தில் பார்த்தோம்ல, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டான்ற மாதிரி. அவருடைய டிகிரி படிப்பை பொறுத்த மட்டும் பிள்ளைகளுடைய விருப்பம் அறிஞ்சு அந்த கல்லூரி சேர்க்கறது. ஆனால் ஐஏஎஸ் படிப்பை பொறுத்த மட்டும் வீட்டு சூழ்நிலைகளில் சிபிஎஸ்சி புத்தகங்களை வாங்கி வைக்கிறது, செய்தித்தாளை தினசரி வாங்கி படிக்கிற சூழ்நிலையை உருவாக்குறது, அதற்கான இணையதளங்களை பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு தனி அறையை உருவாக்கி தந்தீங்கன்னா, ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே அவங்களுக்கு பொது அறிவு செய்திகளை அதிகமாக தெரிஞ்சிக்க அங்கே ஊர்லேயோ பல இடங்கள் நடக்கக்கூடிய பொது அறிவு போட்டிகளை கலந்துட்டு வெற்றியடைய ஆரம்பித்தாங்கன்னா தானாக ஊக்கம் பெறுவாங்க. அவங்க யூபிஎஸ்சி நோக்கி வர முடியும். ஓகே, நிறைய மார்க் இன்டர்வியூ வைப்பாங்க நேர்முக தேர்வில். அது மார்க் இன்டர்வியூ எங்கெங்கெல்லாம் நடக்கும், அது மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி பயன்படுத்திக்கணும்? மார்க் இன்டர்வியூ பொறுத்த மட்டும் மெயின்ஸ் முடித்தவங்களுக்காக நடத்தப்படுறது ஒரு மாதிரியான நேர்முகத் தேர்வு, ஒரு மாதிரி நேர்முகத் தேர்வு. இப்போ டெல்லியில் ஒரு பேனலாக ஒரு 7 பேர் உட்காந்து உங்களை கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அதை இங்கேயே ஆல்ரெடி ரிட்டையர்டு ஐஏஎஸ் அல்லது சர்வீஸில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு என்ன மாதிரி கேள்விகளை அவங்க எதிர்கொண்டாங்க, இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குன்றத கிட்டத்தட்ட ஒரு வார்ம் அப் மாதிரி அவங்க ரெடி ஆகிடுவாங்க. இப்போ சில கேள்விகள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, உங்கள் மாவட்டத்தை பற்றி என்ன, உங்கள் பெயரில் என்ன குறிப்பு இருக்குது, ஹாபி என்னன்றதெல்லாம் இங்கேயே அவங்க தயார் பண்ணும்போது இந்த மார்க் இன்டர்வியூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். மார்க் இன்டர்வியூ பற்றிய செய்திகள் உங்களுக்கு நம்முடைய சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து விளம்பரப்படுத்தப்படுகிறது. சென்னையில் எல்லாருமே பல பயிற்சி மையங்கள் நடத்துகிறாங்க, டெல்லியில் அதுக்குன்னே நடத்துகிறாங்க. அதுக்கு இலவசமாக நம்ம தமிழ்நாடு அரசே அனுப்பி வைக்கிறாங்க. தமிழக அரசினுடைய விருந்தினர் மாளிகைகள் அங்கே தங்க முடியும். அப்படி பல்வேறு வசதிகள் இருக்கிறது. பொதுவாக மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வந்து உளவியலை நம்மளை அணியப்படுத்திக்கலாம், தயார்படுத்திக்கிறதுக்கு தயாராகிறோம். இல்லை, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக நீங்கள் யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தியாக சொல்லிடலாம். அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 100 நாட்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற நிகழ்ச்சியை நடத்துகிற தொலைக்காட்சி மாலை முரசுக்கும் அதனுடைய நண்பர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துகள். பொதுவாக யூபிஎஸ்சி தேர்வு என்பது ரொம்ப எளிமையான தேர்வு தான், ஒன்றும் அச்சப்படக்கூடிய தேர்வு கிடையாது. அது உங்களுடைய பொது அறிவினுடைய அளவை தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி தான். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையோ அந்த நிகழ்ச்சியை பார்க்குற இளைஞர்களோ படிக்கிற வாய்ப்பை, ரொம்ப குறிப்பாக சமூக அறிவியல்னு நம்ம ஒரு காலத்தில் படிச்சுட்டு இருந்ததை இன்றைக்கி ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், சிவிக்ஸ்னு படிக்கிறோம் இல்லையா, இந்த பாடப்புத்தகங்களில் குறிப்பெடுத்து படிக்கிற அளவுக்கும் இதுவரையில் கேட்கப்பட்ட கேள்விகளை திருப்பி பார்க்குற அளவுக்கும் ஆர்வமாக இருங்க. விரைவாக உங்கள் கையெழுத்தில் விடைகள் எழுதுகிற அளவுக்கு ஒரு சின்ன பயிற்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பொது அறிவு செய்திகளை ஒளிப்பதிவாக பண்ணி உங்களுடைய செல்பேசி வழியாக மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிற ஆர்வங்களை எடுங்க. இதுவரையில் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வெற்றியடைந்த நமது மாணவர்களுடைய நேர்காணல்கள், பேட்டிகள் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள். இறையன்பு போன்றவர்களும் அந்த பணியை தொடர்ந்து செய்கிறாங்க. அதனால் பல பிள்ளைகள் +2 முடித்த உடனே சரவணன் சொன்ன மாதிரி ஆர்வமாக படிக்கணும்னு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைகிற போது இந்த நிகழ்ச்சிக்கும் வெற்றி, தமிழ்நாட்டினுடைய வெற்றி விகிதமும் கூடும். நல்வாழ்த்துகள், மகிழ்ச்சி, வணக்கம்.